எங்களுக்கு இருக்கிற பயமெல்லாம் இந்த சட்ட திருத்தத்தால் நாட்டினுடைய பிரிவினைக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து, அதாவது நாடு பிரிவதற்குரிய ஆபத்தை மோடியே உருவாக்கி விடுவாரோ என்ற பயமும் அச்சமும் எங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் இந்தியாவின் ஒருமைப்பாட்டிலும் இந்தியாவினுடைய ஒற்றுமையிலும் இந்தியா ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படுகிற எங்கள் தலைவர் தளபதியினுடைய நோக்கம் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இதை எதிர்க்கிறோம். இன்றைக்கு காலையிலே எங்கள் தலைவர் கருப்பு கொடி ஏற்றி அவரே இந்த திருத்தத்துடைய பில்லு தான் இவங்க சட்டங்கள் இதனுடைய நகலை இன்றைக்கு அவர் எரித்திருக்கிறார். அதே போல நாடு முழுவதும் தீ பரவட்டும் என்று அண்ணா சொன்னாரே, அதுபோல இந்த தீ பரவி கொண்டிருக்கிறது. இந்த தீயை பார்த்த பிறகாக மோடி தீர்ந்தவர். அதுதான் சொல்றேன், இதுதான் மோசடி. இதையெல்லாம் மறைச்சி அவேர்னஸ் வரக்கூடாது. நேற்றைக்கு தெளிவாக இந்து பத்திரிகை தெளிவாக அதை பற்றி ஒவ்வொரு வரியும் குறிப்பிட்டிருக்கிறது. எந்தெந்த வகையில் இன் வாட் எவர் ஃபார்ம் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி பீப்புள் ஆஃப் சவுத் என்பதை மிக ஸ்பெசிஃபிக்காக தெளிவாக போட்டிருக்காங்க. பர்சன்டேஜோடு போட்டிருக்காங்க. 77% increase in Uttar Pradesh, Bihar, whereas in Tamil Nadu, Andhra and Kerala, it is between 30 and 33%. So, இன்னும் நெக்லிஜிபிள் மைனாரிட்டியாக தென்னாடு ஆகிவிடும். ஆக வடக்கே இருக்கிறவன் என்ன உத்தரவு, இந்த சோறு தான் சாப்பிடணும், இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும், இவனோடு தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும், சட்டம் போட்டாலும் போடுவாங்க. தென்னாட்டுக்கார மக்கள்லாம் அது போய் ஆகணும். தேர்தல் நிச்சயமாக இது இருக்குது. தமிழ்நாடு பூரா இது உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த உணர்வு ஏற்கனவே தமிழ்நாடு சரியா இருக்குது. மேலும் இது ஆதரவு பெருகக்கூடிய அதுதான் நான் சொல்ற மோசடி, சீட்டிங். மோடி அண்ட் திஸ் கவர்மெண்ட் ஆர் சீட்டிங் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியன்ஸ். இப்போ தமிழ்நாட்டுக்கு 7.2% பிரதிநிதித்துவம் இருக்கு, அதே அளவுல தான் உயர்த்தப்பட போது இருக்குங்கிறத சொல்றாங்க. தப்பு தவறு. எண்ணிக்கை பாருங்க, 77%. அங்கே பர்சன்டேஜோட சொல்கிறேன். உத்தரப்பிரதேஷ் 77% இன்க்ரீஸ், இன் தமிழ்நாடு ஒன்லி 32%. சிதம்பரம் 60 தொகுதி வரை தமிழ்நாட்டில் லோக்சபா எண்ணிக்கை அதிகரிக்கும். சார், இட் இஸ் நாட் தி கொஸ்டின் ஆஃப் இன்க்ரீஸ் இன் த சீட்ஸ். இட் இஸ் ஒன்லி தி இன்க்ரீஸ் ப்ரொபோர்ஷன். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் தமிழ்நாடு? சிதம்பரம் கேள்வி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அரசியல் அதிகாரம் தென்னாட்டினுடைய அரசியல் அதிகாரம் தென்னாடே இந்தியாவுடைய மேப்லேருந்து போகக்கூடிய அளவுக்கு ஆகிடும். 3rd class citizens.